விராலிமலை படித்தது விராலிமலை. 12வது படித்து முடித்து நேராக ஆர்மியில் சேர்ந்து சுமார் 33 வருடங்கள் இந்தியாவுடைய எல்லைகள் பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், பர்மா எல்லா பார்டர்களும் குறைந்தபட்சம் ஒரு 22 வருஷங்கள் வேலை பார்த்து தற்போது கேப்டனாக ரிட்டையர் ஆகி உங்கள் முன் வந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக நான் சொல்லப்போவது, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, பொதுவாக நான் சொல்ல போகிற வார்த்தைகள் தான் நம்முடைய மக்களை பற்றி தான் ரொம்ப ஃபீலிங் அதிகம். 33 வருஷம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம மக்கள் வந்து பொருளாதாரத்திலையும் பின்னடைவாக இருக்காங்க, அரசியலையும் பின்னடைவாக இருக்காங்க. என்னோட முன்னாடி பேசுகிறவங்க எல்லாரும் சரி, எல்லாமே பேசுகிறவங்க எல்லாமே கரெக்டாக பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம மக்கள் வந்து காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. மெயினை வந்து காதில் வாங்கி அதில் இறங்கினாவே அரசியல் கட்சி அத்தனையும் திரும்பி பார்ப்போம். நம்மகிட்ட வந்து ஒரு ஒற்றுமை தான் கேட்குறேன். ஒற்றுமைனா எப்படி? சார் சொன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடி எல்லாம் பேசுறாங்க. நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கட்சியிலும் இருந்துக்க. நம்ம சமூகம் வந்து ஒரே ஒரு நிக்கணும்னா எல்லாரும் வந்து நின்று காமிக்கணும். அது வந்து இப்ப நம்ம சமூகம் வந்து வெளிப்பட தெரியாத காரணம் என்ன? நம்ம ஒற்றுமை இல்லாத காரணம். எல்லாமே அப்படி அப்படியே பிரிஞ்சு தனித்தனியா கிடைச்சிட்டு இருக்கோம். பிரியக்கூடாது. நம்ம சமூகத்துக்கு ஒரு ஒரு இது அக்கா எடுத்து பாருங்க, போதியில் இருக்காங்க என்ன மாதிரி நானே பிறப்பட்டு வந்ததையும் கும்பலை பார்த்துட்டு பெண்கள் இவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது, ஆண்கள் அந்த ஒற்றுமையே கிடையாது. ஏன்னா அவங்க வேலை இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்க என்ன ஒற்றுமை எடுத்தாங்கன்னா இந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் உண்டு. இன்னைக்கே இல்லை, இன்னைக்கு அடுத்த நாள், அடுத்த வருஷமா, ஒரு வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. அதுக்கு இன்னைக்கே நம்ம தலைவர்கள் நினைக்கிறவங்களுக்கு ஒரே வழி வைக்கிற பெண்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, வழி பண்ணுங்க. நம்ம பண்ணால்தான் பெண்கள் முன்னாடி போகும். அதனால எல்லா ஆண்கள் பொதுவாக ஜாப்ல உள்ளவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண பாருங்க. அவங்கவுங்க பக்கத்துல வீட்டில் எல்லாரும் அவங்களை ஹெல்ப் பண்ண பாருங்க. ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா அவங்க கொஞ்சம் வெளியில வருவாங்க. மெயின் வந்து வராது காரணம் எக்கனாமிக் தான் அவங்களுக்கு. அது இல்லாம அப்பா அம்மா அப்படி அடைச்சடிச்சு வச்சிருக்க, பொன் பிள்ளை வெளியே வரக்கூடாது, பெண் பிள்ளை வெளியே வரக்கூடாது, அப்படி விடாம எல்லாரும் வெளியில விடுங்க. என் பிள்ளைங்க இருந்துச்சு, நானே எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லல. 3 பொண்ணு பிள்ளைகள் இந்தியாவில் படிக்காத இடமே கிடையாது. 20 வருஷமா படிச்சிருக்கீங்க. ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், பஞ்சாபி தெரியும், அடுத்து குஜராத்தி தெரியும். குஜராத்தில் போய் குஜராத்தி கற்றுக்கீங்க. 5 லாங்குவேஜ் என் பிள்ளைங்க பேசும். இப்ப இந்தியாவில் எந்த இடத்துக்கு போக முடியும்? இந்தியாவில் எந்த இடத்துக்கு போய் சொல்லி என் பிள்ளை தனியாக போச்சுன்னா 3 பொம்பளைகளும் தனியாக போயிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்க வெளியே விட சொல்ல வரேன் நான். ஏன்னா என் பிள்ளை போகும்போது உங்க பிள்ளையும் போக முடியும். உங்க பிள்ளைங்க வெளியே போக விடுங்க. ஏன்னா எல்லாம் அடைச்சிருக்கு. பொம்பளை 18 வயசுல கல்யாணத்தை ரெடி பண்ணுங்க. அந்த இதே இருக்கக்கூடாது. வெளியில போக விடுங்க. அவங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ண தெரியும். அவங்க வெளியில போய் நாலேஜ் வளர்ந்தா தான் நம்முடைய சமூகத்தை பத்தி தெரியும். நம்ம சமூகத்தை பத்தி யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஒரு வில்லேஜ்ல நம்ம வில்லேஜ்ல போய் கேட்டீங்கன்னா இப்ப தேவந்திர வேளாண் என்னன்னு தெரியாது, தெரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்குது அந்த பிள்ளைங்க. ஏன்னா யாரும் சொல்லி வளர்க்கவே இல்லை நம்முடைய சமூகத்தை பத்தி. ஒவ்வொருத்தவங்கள எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ ஒரு சின்ன கூட்டத்தை போடுங்க, பேசுங்க வச்சு எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் ஒருத்தவங்க பேசினால்தான் இதை பத்தி தெரியும். இத்தனை நாள் எனக்கு கூட அதிகமா தெரியாது. தேவந்திரனை பத்தி, அவரோட ஹிஸ்டரி பத்தி எனக்கே தெரியாது. 33 வருஷம் நாட்டுக்காக பாடுபட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு படம் தெரியுது. தேவேந்திரன்னா யாரு, இந்திரனா யாரு எனக்கு இப்ப தெரியுது. ஏன்னா நான் வந்து வெளியில போயிட்டு இங்க இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். அதே இங்க இருக்கிறவங்க வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறதே கிடையாது. அதனால எல்லாத்தையும் ரெக்வஸ்டா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் மீண்டும் நீ எந்த கட்சியெல்லாம் இருங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போடுங்க. ஆனா தேவேந்திரன் ஒரு இது வச்சுட்டாங்கன்னா, ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்கன்னா வந்து நின்று கேட்க பாருங்க. இருந்தது வரும்போது 200 பேர் இங்கே உட்காந்துருந்தாங்க. நான் வரும்போது இப்போ வந்து யாரும் கேட்கிறவங்களுக்கு யாரும் இல்லை. ஏன்னா பேசும்போது ஒரு உணர்ச்சி இருக்கும். அது கேட்டாதான் அந்த உணர்ச்சி வரும். கேட்கலன்னா அந்த உணர்ச்சி யாருக்கும் வராது. 10 பேர் வந்து இது போய் 10 பேர் யாருக்கு போய் சொல்ல முடியும் யாருன்னு. அதனால எல்லாரும் ஒரு ஒற்றுமை இருக்க பாருங்க. அடுத்து பொதுவாக கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், யாரும் ஜாப்ல உள்ளவங்க, எக்கனாமிக் துறை மேல வந்தவங்க
என்னடா நாம கீழே தான் இருந்தேன். நான் யாருடைய எதிர்பார்ப்பு இல்லை, என்னுடைய முயற்சியில தான் இன்னைக்கு நான் ஒரு கேப்டனை ரிட்டையர் வந்திருக்கேன். என்னுடைய முயற்சி. எனக்கு போகும்போது எவ்வளவு எதிர்ப்பு, ஜாதி அடிப்படையில், நாட்டு மரப்படி, மந்தாசி, உனக்கு ஹிந்தி தெரியாது அப்படி ஒரு போட்டி. நீ என்ன போட்டி கூட பட்டுக்க பார்த்துக்க. என்னால முடியும் அவனுக்கு நின்னேன். அவன்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டு அவன்கிட்ட ஹிந்தியை படித்து இன்னைக்கு நான் ஒரு கிராஜுவேட் ஹிந்தியில் இருக்கேன். நான் ஹிந்தியில் எழுதவோ படிக்கவோ பேசவோ என்ன வேணா பண்ண முடியும். எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கு எல்லா சக்தியும் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம தேவத்திர குலத்துக்கு எல்லா சக்திகள் இருக்கிறதுனால நம்மளால இந்த வேலையை செய்ய முடியும். எல்லாம் செய்ய முடியும் நினைச்சா இறங்காத முடியும். என்னால முடியும் போது என்னோட இருக்கிறவங்க எல்லாருமே முடியும். எல்லா நாட்களையும் போயிட்டு வரும்போது நீங்க ஏன் போக முடியாது? எல்லாம் செய்ய முடியும். செய்யறதுனால எல்லாம் இறங்குங்க, கிரௌண்ட்ல இறங்கணும். நான் மேடை பேச்சில் எல்லாம் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேடை பேச்சோட இருந்தது. ஏன்னா நம்ம மக்கள் இன்ன வரைக்கும் கிரவுண்டுக்கு போகவே இல்லை. கிரவுண்டுக்கு போனா தான் முடியும். பிப்ரவரியில் எடுத்துங்க, எங்க ஊர் எடுத்துங்க, தலைவர் சில எல்லாம் வந்திருக்காங்க. ராலியம் புதுப்பட்டு ராலிமலை எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேர் ஈவினிங் ஒரே ஒரு வில்லேஜை செலக்ட், ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ண, நம்ம கிராமத்தை செலக்ட் பண்ண போங்க. அந்த கிராமத்துக்கு போங்க. அங்க எக்கனா முறைப்படி ஒரு 10 பேர் 100 1000 சேர்ந்தா கூட ஒரு சாப்பாடு. ஈவினிங் போங்க, ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு சாப்பாடு எதிர்பார்க்குறேன். ஈவினிங் டைம்ல போய் சாப்பாடு செய்ய வேணாம். நீங்க இங்க சாப்பிட்டு பேச்சை கேளுங்க. நம்முடைய ஹிஸ்டரியை சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டி வர சொல்லுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கள்ட்ட போயிட்டு நம்முடைய ஹிஸ்டரியை, நம்முடைய வரலாறு சொன்னாதான் அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு புரியுங்க. அது ஹிஸ்டரி யாருக்குமே தெரியல, எந்த புத்தகத்திலுமே கிடையாது, எங்கேயுமே ஒழிச்சு கட்டிட்டாங்க. சேர சோழ பாண்டியனை பத்தி படிக்கிறோம், ஆனா நம்மளுடைய தேவத்திர குலத்தை பத்தி இது வரைக்கும் வெளியில வரவே இல்லை. ஆனா அதுல வந்தோம்னே யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. நான் படிக்கும் போது கூட இதுல இல்லை, சுத்தமா கிடையாது. நான் படிக்கும் போது கிடையாது. அதனால எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல போகணும். ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு பெண்களும் கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு அந்தந்த வில்லேஜுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு மணி நேரம், இந்த 2 மாசம் தான் இருக்கு உங்கள்ட்ட டைம். ரெக்வஸ்ட் பண்ணிக்க, 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசத்துல ஒவ்வொரு வில்லேஜுக்கு போயிட்டு உட்கார்ந்து அவங்களோட முக்கியமான விஷயங்களை கூப்பிட்டு வச்சு பேசி அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க. சமூகத்துக்கு உணர்ச்சி இருக்கு. எனக்கு உணர்ச்சி இல்லாம இல்லை. நான் ஒரு படத்தை கேட்டு ஒரு இப்படி கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ரத்தம் கொதிக்குது எனக்கு. ஏன் கொதிக்குது? எத்தனை காங்கிரஸ் தான் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே சரி, எப்ப இருந்து இத்தனை 70 வருஷ கட்சியில இருந்து பார்த்துருக்கேன். நம்ம தினம் கீழே தான் இருக்கு. யாருமே தூக்கெடுத்துக்கல. ஒன்லி ஃபார் ஓட்டு மட்டும் தான் அவங்களுக்கு வேணுமா, வேற எதுக்குமே தேவையில்லை. அதனால இப்ப என்ன 234 தொகுதிகள் இருக்கு. எத்தனை பேர் எத்தனை எம்எல்ஏ இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். எம்எல்ஏ இப்போதைக்கு யாருமே கிடையாது. எல்லாம் அவனுக்கு கீழே தான் வேலை பார்த்துருக்க மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் ஏன் வேலை பார்க்கணும்? நம்ம 2 கோடி பேர் வச்சிருக்க மக்கள், 5.5 கோடி மக்கள், 2 கோடி மக்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் நிலைமை தெரிவிக்கிறது நம்மளுக்கு பவர் இருக்கு. ஏன்னா நம்ம பிரிஞ்சு போய் கிடைக்கிறதுனால தான், இன்னைக்கு நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தால பிரிஞ்சு போய் கிடைக்கிறதுனால தான் யாராவது சீஃப் மினிஸ்டர், யாராவது மினிஸ்டர், யாராவது எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காங்க. ஏன் காரணம் என்ன? அது நம்ம மேல மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணுங்க. ஒவ்வொருத்தையும் கேளுங்க. என்னை பத்தி நானே கேட்டு இருப்பேன். போய் உட்காந்துருப்பேன். என் மேல என்ன மிஸ்டேக், ஏன் பண்ணக்கூடாது? அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி கேளுங்க. கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. விடிவு காலம் எப்படி வரும்? நம்ம இனம் மேலேறோம்னா எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் கஷ்டப்படுங்க. யார் சாகுற போயினா நான் வெற்றி போட செத்து போயிருந்தேன் போயிருந்தேன், செத்தா போயிருந்தேன், 100 குளம் தான் பரவாயில்ல, சாகு ரெடியா இருப்போம். நம்ம குளத்தை உயர பண்றதுக்காக இது வரைக்கும் எடுத்து நின்று எல்லாத்தையும் காலிப்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுக்காம யாருமே இது வாங்கினது கிடையாது. இந்த உலகத்துல யார் உலகத்துல இருந்து உயிரை கொடுக்காம இது வாங்க முடியாது. பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். 2002 ஜூன் 12 30 பேர் டீம், 3 செக்ஷன் எங்க ஆர்மி பத்தி சொல்ல வரேன். டீம் ஒரு எப்படி சொல்ல வரேன். 30 பேர் 3 செக்ஷன் 3 டீமா ஹெலிகாப்டர்ல ஏறி பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்றோம். அங்க இருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி போய் 5 கிலோமீட்டர் நடந்து போய் மீட்டருக்கு அடிக்கிறோம். அடித்து ஒரு ஒற்றுமை இருந்ததுனால தான் அந்த 400 மீட்டர் தீவிரவாதி அடித்து காலி பண்ணிட்டு திருப்பி 8 பேர் டெட் பாடி, 10 பேர் கேசுவலிட்டியோட திருப்பி ரிட்டர்ன் வரோம். ஏன் காரணம் என்ன? ஒரு ஒற்றுமை தான். ஒற்றுமை தான் அந்த கேம முடிஞ்சு ஜெயிச்சு வந்தோம் அந்த இடத்துல ஒவ்வொரு. அதனால நம்மளும் ஒரு ஒற்றுமை இருந்தா தான், அந்த ஒற்றுமை பற்றி உங்களுக்கு சொல்ல வரேன். நான் ஒற்றுமை 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 எதுக்கு சொல்ல வரேன்? சேர்ந்திருந்தால் தான் தாக்கல், சேர்ந்திருந்தால் தான் சக்தி. சக்தி வேணும்னா பெண்கள் ஒற்றுமை, பெண்கள் வேணும். முன்னாடி பெண்கள் இறங்கி அவங்களோட பெண்கள் இன்னைக்கு நான் பெறப்பட்ட வந்ததை பாருங்க எப்படி இருக்கிறேன். ஒரு ஒற்றுமை
பார்த்துருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே ஈடுபடுங்க, ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஈடுபடுங்க ஒவ்வொருத்தையும், அப்பதான் முடியும். அதனால எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் தான், ஒன்றும் கம்பல்சரி இல்லை. நீங்க எல்லாரும் முடியும், நம்மளால முடியாது கிடையாது. ஒவ்வொரு வில்லேஜை செலக்ட் பண்ணுங்க, பெரிய ஆளுங்க இருக்கவங்க, ஜாப்ல உள்ளவங்க, எக்கனாமிக் எப்படி ஹெல்ப் பண்ணுங்க, இறங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு. என்ன பொறுத்த எல்லாரும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் ஒவ்வொரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல. அதே மாதிரி பெரிய மேல ஒரு பெரிய ஆயிட்டு நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட்டு வைங்களேன். நம்ம இதுல ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னா, நானே ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு நாளைக்கு நான் போய் என்னை பத்தி கவனிக்கிறேன், மக்களை பத்தி கவனிக்கிறேன். இது நம்ம இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. செல்ஃபி, ஓவரா செல்ஃபி, தனக்கு தானே நம்ம வந்துட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அந்த இது இருக்கிறதுனால இன்னும் நம்ம மக்கள் நம்மளை விரும்ப மாட்டேங்கிறாங்க. விரும்பாத காரணம் இது. ஒரு தலைவராகிட்டாங்க நீங்க ஒரு ஊருக்கு, நம்ம மக்களை யாரும் கவனிக்கிறது கிடையாது. பொதுவாக சொல்லப்படுகிறது, நேஷனல் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு. அதனால எதுல இருந்தாலும், எந்த போஸ்ட்ல இருந்தாலும் மக்கள் வந்து ஹெல்ப் பண்றது இறங்கி அவங்களை எல்லாரும் விரும்புவாங்க, கண்டிப்பா விரும்புவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப நேரம் பேசுறேன், 5 நிமிஷம் டைம் கொடுத்தா ரொம்ப நேரம் பேச வாய்ப்பு அளிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.